ஒரு காலத்தில் அமைதியான புல்வெளியில் ஒரு செம்மறி ஆடு கூட்டம் வசித்து வந்தது. அவற்றை லூனா என்ற ஞானமுள்ள வயதான செம்மறி ஆடு வழிநடத்தியது. லூனா தனது புத்திசாலித்தனத்திற்கு மட்டுமல்ல, கருணை மற்றும் நியாயத்திற்கும் பெயர் பெற்றவள். அவளுடைய தலைமையின் கீழ் மந்தை செழித்து வளர்ந்தது, சிறந்த மேய்ச்சல் நிலங்களை கண்டுபிடித்தது, ஆபத்துக்களை தவிர்த்தது, ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொண்டது. ஒரு குளிர்காலத்தில் புல்வெளியில் ஒரு கடுமையான புயல் வீசியது. காற்று அலறியது, ஆழமான பனிப்பொழிவுகளில் பனி குவிந்தது. இதற்கு முன்பு இதுபோன்ற கடுமையான புயலை அவர்கள் சந்தித்ததில்லை என்பதால் மந்தை பயந்து போனது. செம்மறி ஆடுகள் தங்கள் தங்குமிடத்தில் ஒன்றாக குவிந்தன. ஆனால் அவற்றை சூடாகவோ பாதுகாப்பாகவோ வைத்திருக்க அது போதுமானதாக இல்லை. லூனா தன் சக ஆடுகளின் கண்களில் பயத்தை கண்டாள். புயலிலிருந்து தங்குமிடம் மட்டுமல்ல, அவர்களுக்கு நம்பிக்கையும் ஒரு திட்டமும் தேவை என்பதை அறிந்தாள். அவள் மந்தையின் முன் நின்று, நம்மில் வலிமையானவர்களை பயம் நடுங்கச் செய்யலாம், ஆனால் தைரியமும் ஞானமும் தான் இதன் மூலம் நம்மை வழிநடத்தும் என்று சொன்னாள். செம்மறி ஆடுகள் உன்னிப்பாக கேட்டன. அவற்றின் காதுகள் எதிர்பார்ப்புடன் துடித்தன. பின்னர் லூனா பொறுப்பேற்றுக் கொண்டு மந்தையை ஒன்றாக வேலை செய்ய ஒழுங்கமைத்தாள். தங்குமிடத்தின் சுற்றுப்புறங்களிலிருந்து சிறிய கிளைகள் மற்றும் கிளைகளை சேகரிக்கும்படி இளைய ஆடுகளுக்கு அவள் அறிவுறுத்தினாள். வயதான வலிமையான ஆடுகள் தங்குமிடத்தைச் சுற்றியுள்ள பனியை மூட தங்கள் குளம்புகளை பயன்படுத்தி அதை மேலும் பாதுகாப்பாக வைத்தன. புயலின் போது அனைவருக்கும் போதுமான அளவு சாப்பிடுவதை உறுதி செய்து அருகிலுள்ள மரங்கள் மற்றும் புதர்களில் மறைந்திருக்கும் கூடுதல் உணவை கண்டுபிடிக்கும் முயற்சியை லூனா தானே வழிநடத்தினார். நாட்கள் செல்லச் செல்ல புயல் வீசத் தொடங்கியது. ஆனால் லூனாவின் தலைமையின் கீழ் மந்தை பாதுகாப்பாக உணர்ந்தது. அவர்கள் மாறி மாறி ஒருவரையொருவர் கண்காணித்து ஆறுதல் கூறினர். காற்று சத்தமாக அலறும் ஒவ்வொரு முறையும் லூனா அவர்களுக்கு உறுதியளித்து, ஒன்றாக நாம் புயலை விட வலிமையானவர்கள், ஒருவரையொருவர் நம்புங்கள், நாம் அதை சமாளிப்போம் என்று கூறுவார். பல நாட்களுக்குப் பிறகு புயல் இறுதியாக மறையத் தொடங்கியது. பனி விழுவது நின்றுவிட்டது. வானம் தெளிந்தது. செம்மறி ஆடுகள் பிரகாசமான சூரிய ஒளியில் கண் சிமிட்டிக் கொண்டு தங்கள் தங்குமிடத்திலிருந்து வெளிவந்தன. மேலும் குளிர்கால புயலின் மோசமான காலத்தை தாங்கள் கடந்து வந்ததை கண்டன. லூனா தனது மந்தையை பெருமையுடன் பார்த்தாள். அவளுடைய ஞானம் மட்டுமல்ல, அவர்களின் ஒற்றுமை மற்றும் குழுப்பணியும் அவர்களை காப்பாற்றியது என்பதை அறிந்தாள். தலைமைத்துவம் என்பது எல்லா பதில்களையும் பெறுவது பற்றியது அல்ல, அது வழியை காண்பிப்பது, ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பது மற்றும் ஒருவருக்கொருவர் பலங்களில் நம்பிக்கை வைப்பது பற்றியது என்று அவள் சொன்னாள். கதையின் நீதி என்னவென்றால், ஒரு உண்மையான தலைவர் அறிவால் மட்டுமல்ல, மற்றவர்களிடம் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் ஊக்குவிப்பதன் மூலமும் வழிநடத்துகிறார். கடினமான காலங்களில் ஒத்துழைப்பு, ஆதரவு மற்றும் ஒன்றாக இருந்தால் எந்த சவாலையும் நாம் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் வலிமை உள்ளது.